இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் கொடுக்குற எம்ப்ராய்டரி டிசைனை டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் ஒரு எம்ப்ராய்டரி, பேக் நெக் ஒரு எம்ப்ராய்டரின்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கோட எம்ப்ராய்டரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எம்ப்ராய்டரியோட ரவுண்ட் நெக் ஷேப்பை சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு சென்டராக மடித்து கட் பண்ணிக்கலாம். சைடில் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கு ஃபுல்லாக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எம்ப்ராய்டரி நெக் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி ஃப்ரண்ட் சைடோட பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடோட நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் சைடில் திரும்புகிற மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி ஒரு ஃபினிஷிங்கும் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிசைனில் ஸ்டிச் பண்ணும்போது யூனிக்காகவும் இருக்கும். இப்போ ப்ளவுஸில் கொடுத்துருக்க நெக் எம்ப்ராய்டரியை பேக் நெக்கில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நெக்கோட டிசைன் கொஞ்சம் பெண்டாக டிசைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா பாட் நெக் டிசைன் கூட யூஸ் பண்ணலாம். அந்த எம்ப்ராய்டரி செட் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். நெக்கோட பாட்டம் சைடில் சாரியோட கலருக்கு லேஸ் ஒர்க்கோ இல்லைனா பேட்ச் ஒர்க்கோ கொடுத்து கூட ஒரு சின்ன ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் நெக்காக கொடுத்துருக்க ரவுண்ட் எம்ப்ராய்டரியை சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்துட்டு சென்டராக கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் கொடுத்துருக்க ஃபேப்ரிக்கை மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ப்ளவுஸோட பெண்ட் எடுத்துருக்க டிசைன் சைட்லேயே எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி லேஸ் ஒர்க்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுற மாதிரி எடுங்க. இப்படி நெக் டிசைன் ட்ரை பண்ணும்போது எம்ப்ராய்டரியும் கரெக்டாக செட் ஆயிரும். லேஸோட எட்ஜும் கரெக்டாக ஃபினிஷிங்காக முடியும். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போதே ஆரி ஒர்க் மாதிரி ஒரு லுக்கும் நீட்டாகவே கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் டிசைன் ஒர்க் பண்ணும்போது சாரியை விட ப்ளவுஸே ஹைலைட்டாக தெரியும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.